Dunia Ads, SEO, digital marketing, ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவைகளுக்கு கீழ்காணும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான சேவையை குறைஞ்ச செலவில் செய்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோ பதிவில் 2025 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சேனல் முழுக்க முழுக்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ண சேனல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். வருகின்ற மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியானது நடைபெற இருக்குங்க. அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. ராகு பகவான் மே 18ஆம் தேதி மீனத்துல இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம சற்று விலாவாரியா பார்ப்போம். புத பகவான அதிபதியா கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு அபரிதமான நன்மைகள் நடக்க போகுதுன்னே சொல்லலாம். 100க்கு 94% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்தில் இந்த ஆண்டு முழுக்க இருக்க போகிறாருங்க. அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு 8, 12 மற்றும் 3ஆம் இடங்கள் மீது விழுகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபத்தில் இப்போ இருக்காரு. அவர் மே மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சியை ஒட்டி அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுனத்துக்கு பெயர்ச்சி அடைவார். அங்கே இருந்துக்கிட்டு அவரோட பார்வையை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடங்களின் மீது செலுத்துவார். ராகு கேது பெயர்ச்சியை தொடர்ந்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்திற்கும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்மத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க. இத்தனை நாளா ஜென்ம கேதுவா இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த கேது பகவான் இப்போ உங்களை விட்டு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்மத்திற்கு பெயர்ச்சி அடைகிறது. உங்களுக்கு பல்வேறு விதமான நிம்மதியையும் மன தைரியத்தையும் வழங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாளில் படாத பாடுபட்டு வந்த நீங்கள் இப்போ மன நிம்மதி அடைய ஆரம்பிப்பீங்க. மனதளவில் உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிருச்சு. அந்த அளவுக்கு கேது பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து உங்களை படுத்தி எடுத்துட்டாரு. மேலும் 7ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களுக்கு வெளி உலக தொடர்புல இருந்து சிக்கல்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி இருந்தார் இல்லையா? அப்படிப்பட்டவங்க இப்போ 6 மற்றும் 12ஆம் இடங்களை நோக்கி பெயர்ச்சி அடைகிறது உங்களுக்கு சுப பலன்களையே சாதாரணமாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சனி ராகு சேர்க்க 6ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கு. அதோட சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிற குரு பகவானோட பார்வை ராகுவின் மீதும் சனி பகவான் மீதும் விழுகுதுங்க. இது உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும். ஆமாங்க, திருமணமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைகிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எனவே மனம் தளர வேண்டாம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. இதுநாள் வரையிலும் சம்பந்தமே இல்லாத நபர்கள் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் உங்க மீது பழி போட்டு அவங்க நிம்மதியா இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா? இனி எதிரிகள் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதொரு வலிமையையும் மனதிடத்தையும் வழங்கும். பணம் எங்கிட்ட இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வழியானது உருவாகும். கிட்டத்தட்ட இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஜாக்பாட். ஏன்னா பல ஆண்டுகளா இந்த மாதிரியான ஆண்டு கிடைக்குமா அப்படின்னு பல கன்னிராசிக்காரவங்க ஏக்கத்திலேயே வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம். மிஸ் பண்ணிடாதீங்க. பெரும்பாலும் ராகு மற்றும் சனி பகவான் சேர்க்கை தொழிலில் அதீதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். 10ஆம் இடமான மிதுனத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைவது தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்த போகுதுங்க. குறிப்பாக ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன், 10 பிரான்ச் நான் உருவாக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கான
இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்களாகவே தானா வளர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவிற்கு தான் இந்த காலகட்டம் உங்க ராசிக்கு நன்மைகளை செய்யும் விதத்துல அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவானோட பெயர்ச்சியின் காரணமா உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் உள்ளிட்டவைகள் நீங்க விரும்பியது போலவே அமையுங்க. அடுத்ததா நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் நல்லதொரு வருமானத்தையும் நீங்க அடைவீங்க. குடும்பத்துல அமைதி இருக்கும், மன மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, சங்கடங்களும் தீர ஆரம்பிக்குங்க. பேசியே காரியமும் சாதிப்பீங்க. பேச்சுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும். படிப்புல இருந்து வந்த மந்த நிலையும் நீங்க ஆரம்பிக்கும். படிப்புல நல்ல கவனம் செலுத்தி அதிக அளவுல மதிப்பெண்களும் பெற முடியும். இடையில குரு பகவான் வக்ரம் ஆவாரு, அதே சமயம் அதிசாரமும் அடைவாருங்க. அதிசாரத்தின் காரணமா குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு போற அந்த சமயத்துல தொழிலையும் செய்கின்ற வேலைகளிலும் வெற்றி மேல் வெற்றி, விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தின்னு இந்த ஆண்டு ஏகபோகமா இருக்க போகுதுங்க. 12ஆம் இடத்துக்கு கேது பகவான் பெயர்ச்சி அடைகிறது. உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க ஆரம்பிக்கும். உடல்நிலை இனி கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். சளி தொல்லை, காய்ச்சல், மூட்டு வலி, இளைப்பு, உடல் வலிமையின்மை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கும். எல்லாமே நல்லபடியா போகுங்க. கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க. இளைய சகோதரர்கள் மூலமா இருந்து வந்த சிக்கல்களும் இனி நீங்க ஆரம்பிக்கும். இளைய சகோதரர்களால உங்களுக்கு இனி தொல்லை இருக்காது. செலவுகளை கட்டுப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. மேலும் தாய்மாமன் வழி உறவினர்களால உங்களுக்கு நல்லதொரு ஆதாயமும் ஏற்படும். தாயுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் பிணக்குகளும் நீங்கும். ஒரு சிலர் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. வேலை தேடி அலைகிறவங்களுக்கு தன்னோட தகுதிக்கு மீறிய வேலை கிடைக்கும். அதை காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எளிதா அமையும். காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமா இருக்குதுங்க. பெண்கள் தன்னுடைய அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் நலத்துல நீங்க இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவீங்க. மாமியார் வழி குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. அவங்கள நீங்க அனுசரிச்சும் போக ஆரம்பிப்பீங்க. ஃப்ளெக்சிபிளா இருங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு இல்லாம மோர் ஃப்ளெக்சிபிள் அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். வருகின்ற வருமானத்தையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க. நான் இப்படிதான் இருப்பேன்னு இருக்க வேணாம். வருமானம் 10,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 8,000 ஒருத்தவங்க தராங்கன்னா அதை ஏத்துக்கோங்க. அப்படி ஏத்துக்கிற பட்சத்துல அவங்க உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை தொடர்ச்சியா கண்டினியூ பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேர் உங்களுக்கு இதே மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க காலம் தயாரா இருக்குதுங்க. நீங்க 100க்கு 94% நன்மைகளைத்தான் அனுபவிக்க போறீங்க. மேலும் பல நன்மைகள் நீங்க பெறணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டோட காவல் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.